எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு பெண்ணால் இயக்க முடியும்னா ஏங்க ஒரு வாகனத்தை இயக்க முடியாது அப்படின்னு சரியோ தப்போ முதல்ல எடுத்து வைங்க. நாங்கள் லவ் மேரேஜ் தான். ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போயிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இருந்த பிஸ்னஸில் நிறைய லாஸஸ், வருமானம் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பிஸ்னஸ் பண்ணணும். எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணினாரு. வாழ்த்துக்கள். இந்த பர்மிஷன் நான் ஒரு மேலே கூப்பிடலாங்க. என்னோட ஒய்ஃப் இல்லைன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எனக்கு என் ஹஸ்பண்ட் கிடைச்சது. ஐ ஃபீல் சோ லக்கி. கனிமொழி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு பெண்ணால் இயக்க முடியும்னா ஏங்க ஒரு வாகனத்தை இயக்க முடியாது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கும் எடுத்து காட்டிய கனிமொழிக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் பெரிய பேச்சாளர் இல்லை. நான் எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் கீழே இருந்து மேலே ஏறி வந்து இல்லைங்களா, முதல் படி எடுத்து வைக்க யோசிச்சிருந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. நான் அதனால் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எதுவாக இருந்தாலும் சரியோ தப்போ முதல்ல எடுத்து வைங்க. அது செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது வெற்றி பாதையில் தான் கூட்டிகிட்டு போகும். ஏன்னா இது வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து அவார்டு வாங்கினவங்களாகட்டும், பேச்சாளர் ஆகட்டும், எல்லாருமே சொன்னது, பெண்கள் கையில் ஒரு விதை கிடைச்சாலும் கூட ஒரு மரமாக தான் கிடைக்கும், அது பல தலைமுறை தாண்டி போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஒரு முடிவை தெளிவாக எடுத்து முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சு வைங்க. கண்டிப்பாக வெற்றி பாதை நோக்கி போய்க்கலாம். என்னோடய வாழ்க்கையை ஒரு சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நாங்கள் லவ் மேரேஜ் தான். நானும் ஹஸ்பண்டும் 23 மேரேஜ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ஹஸ்பண்ட் இருந்த பிஸ்னஸில் நிறைய லாஸஸ், வருமானம் இல்லை. இருந்த பார்ட்னர் கூட ஒரு கான்ட்ரவர்சிஸ் ஆகி அதனால் அத்தனையும் லாஸ். அப்படிங்கிற சமயத்தில் அதை நம்ம முடிச்சு நிற்க முடியாது இல்லையா. நான் ஸ்கூல்ஸுக்கு ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போயிட்டு இருந்தேன். அது எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண வேண்டி இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பிஸ்னஸ் பண்ணணும். அவர் சைல்ட்ஹுட் ட்ரீம்னு சொல்லுவார், ஒரு ட்ராவல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் தான் எங்களுக்கு ட்ராவல்ஸ் ஆசை வந்தது. ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர் நான் இருக்கிறதுனால சேம் இந்த பிஸ்னஸ்லேயும் நம்ம பார்ட்னராகவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்னால தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன். அவர் வெல் சப்போர்ட்டட் பர்சன், எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணினார். நான் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக நிற்கிறேன். இதே மாதிரி இங்கே உட்காந்துருக்கவங்க மட்டும் இல்லை, மீடியா மூலியமா வெளியே பார்த்துட்டுங்களாகட்டும், எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கனிமொழி. எடுத்தோடனே பெண்களோட வெற்றிக்காக பின்னாடி இருக்க ஆண்களுக்கு நன்றி நீங்க சொல்லும் போதே உங்க கணவர் அதுக்கான ஒரு நபரா இருப்பாரு அப்படிங்கறத நாங்க யோசிச்சோம். வாழ்த்துக்கள். இந்த பர்மிஷன் நான் ஒரு மேல கூப்பிடலாங்களா? தாராளமா தாராளமா. அவருக்கு நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும், நாங்க பர்மிஷன் கொடுக்கணும். நீ கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட பயந்து வராரு பாருங்க. நல்ல ஒரு பலத்த கரவொலி கொடுங்களேன். ஏன்னா ஒரு ஆண் நான் தான் தொழில் பண்ணுவேன், தோல்வியுற்றாலும் கூட நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும்னு சொல்லாம வாமா நீயும் எனக்கு கை கொடுக்கன்னு கை நீட்டுகிற ஆண்களுக்கான ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிற சகோதரி கனிமொழியின் கணவருக்கு ஒரு நல்ல மதிப்பு நிறைந்த நன்றி. அந்த விருதுங்க. கணவரை ஒரு 2 வார்த்தை பேச சொல்வோமா? அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் மெயினாக என்னுடைய ஒய்ஃப் தானுங்க. என்னோடய ஒய்ஃப் இல்லைன்னா இப்போது இவங்களோட போல்ட்னஸ் இல்லைனாலோ இந்த இடத்துல நான் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துலையும் இல்லை, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக பெண்களால் ஒரு குடும்பத்தை கண்டிப்பாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் ஆண்கள்
உங்களுடைய கௌரவத்துக்காக வந்து பெண்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேளுங்க. நன்றி. ஆஹா, பொண்டாட்டி பேச்ச கேளுப்பா முன்னேறுவீங்க அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்காரு. பேசவே தெரியாத மாதிரி மைக் எடுத்து ஒரு பயங்கரமான விஷயத்தை நாசுக்கா சொல்லி விட்டீங்களே சார். பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். சிறப்பு சார். அண்ட் கனரகம் எல்லாமே பெண்கள் ரகம்தான் என்று நிரூபித்த கனிமொழிக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டு. நன்றி கனிமொழி, நன்றி.